நீங்க நிம்மதியாக வாழணும்னு நினைக்கும்போது, அதிகப்படியான ஒரு போராட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு காரணம் வேலையில நிறைய தடைகளை சந்தித்த, நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் 7ஆம் இடத்திற்கு களத்திர செவ்வாயாக வரும்போது, இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கேதுவனுடைய ஆதிக்கமும் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா அஸ்வினின்ற சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ராசி அன்பர்கள் எப்போதுமே டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி கால அளவு பார்த்தீங்கன்னா 45 நாட்கள் மட்டுமே இருக்கும். 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரை இந்த செவ்வாய் துலாம் ராசியில இருக்க போறார். இந்த 45 நாட்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார். ஏன்னா பாவ கிரகத்துல செவ்வாயும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். ஒரு சூடான கிரகம், ரொம்ப விரைவாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த செவ்வாய். செவ்வாய் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் ரொம்ப போல்டா ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நபராக தான் அந்த ஜாதகர் இருப்பார். அதே சமயம் அந்த செவ்வாய் ராகு கேதுவினோட சேர்ந்துருச்சு அப்படின்னா எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கும். இந்த மாதிரியாக அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பொறுத்துதான் அதனுடைய பலன்கள் முக்கியமாக அமையும். ஒரு திருமணத்துல அந்த செவ்வாய் ஒரு களத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகும். அதாவது கணவனுடைய சில குணாதிசயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாக அந்த செவ்வாய் பாவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசி அதிபதியும் கூட. இந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். இது நாள் வரைக்கும் ஒரு 45 நாட்களுக்கு அந்த 6ஆம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் பகவான் இப்போ 7ஆம் இடமான அந்த களத்திர ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றார். இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஒரு முக்கியமான ஒரு பலனை கொடுக்க போகுது. ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் ராசி அதிபதியாக இருக்கிறார். அதே சமயத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த சுகஸ்தானத்துல நீச்சம் அடைகிறார். இந்த மேஷ ராசி என்பர்கள் ரொம்ப பெரிய அளவுல நீங்க நிம்மதியாக வாழணும்னு நினைக்கும் போது அதிகப்படியான ஒரு போராட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல நீச்சம் அடைவார். எப்போதுமே அந்த நீச்சம் ஆகிறது தான் அந்த நிம்மதியான ஒரு லைஃப் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்காது. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தான் எதுக்காக ஓடுறோம், என்னத்துக்காக ஓடுறோம், எதை நோக்கி நம்ம இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத கேட்டா அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஓட்டம் அதிகமா இருக்குமே ஒழிய பெருமளவுக்கு வருமானம்ன்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்காது. மேஷ ராசி என்பர்கள் இப்போ 7.5 சனியினுடைய முதல் அடியில இருக்கிறீங்க. அதாவது விரைய சனியாக இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த 45 நாட்கள் இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் 7ஆம் இடத்திற்கு களத்திர செவ்வாயாக வரும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணங்கள் இந்த இடத்துல விரைவாக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம் அதிகமாக இருக்கும். அந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல களத்திரத்திலேயே அந்த செவ்வாயும் வர்றதுனால அந்த திருமண தடைகளை நீக்கி துரிதமாக அந்த திருமண விஷயங்களை நடத்தி
நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் அமைய போகுது. இந்த ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஒரு கடன்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன் அந்த அளவுக்கு கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கேதுவனுடைய ஆதிக்கமும் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா அஸ்வினின்ற சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ராசி அன்பர்கள் எப்போதுமே அந்த கடனில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு கடனை முடிச்சா இன்னொரு கடன் மீண்டும் வரும். அந்த கடன்லாம் யாருக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநலத்திற்காக இருக்கவே இருக்காது. வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் மேல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க. தன்னுடைய கணவனோ மனைவியோ அடுத்த குழந்தைகள் மீது இந்த மாதிரியான அந்த உறவினர்கள் மீது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க. அந்த லோனை ஃபுல்லாவே இவங்க தான் அடைச்சிட்டு இருப்பாங்க. ப்ராப்பர்ட்டியின் பேர் இருக்கிறது என்னமோ அவங்க பேர்ல இருக்கும். ஆனா கடன் அடைக்கிறது என்னமோ இவங்க தான் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகள்லாம் இந்த 45 நாட்களுக்கு மிக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல அதிகப்படியான பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 7ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி வந்துட்டாரு அப்படின்னாலே நீங்க அதிகப்படியாக தொழில் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அல்லது பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் அந்த மாதிரியாக பயணிக்கும் போது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க இந்த இடத்துல ஒரு சின்னதா ஏதாவது ஒரு லாட்டரி கூட எடுத்தா கூட உங்களுக்கு அது உடனே ஏதாவது ஒரு அமௌண்ட் ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்தா கூட சடனா உங்களுக்கு ஒரு எதிர்பாராத விதமாக அந்த லாட்டரி அடிக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல தொழில் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இதுதான் அங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. இந்த மேஷ ராசி என்பர்கள் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு திருப்திகரமாக செய்யல, ஏதோ பொருள் வருது வாங்குறோம் நம்ம விற்கிறோம், நமக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வருது, ஆனா இன்னும் நல்லா நம்ம தொழில் செஞ்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய சுறுசுறுப்புக்கு குறைவே இல்லை. நல்ல ஒரு சுறுசுறுப்போட 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு திறமையோட இருக்கிறீங்க. ஆனாலும் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை கை நழுவி போகக்கூடிய ஒரு நேரமாகலாம் இருந்திருக்கு கடந்த காலத்துல. இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல உங்களுக்கு உண்டான பிசினஸ நீங்க வெளியிடத்துல அப்ரோச் பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த தொழிலுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு சொந்தமாக வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் அந்த சொந்த வீட்டிற்காக ஆசைப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனா இந்த 45 நாள்ல நீங்க ஏதாவது ஒரு சொந்தமா நமக்குன்னு ஒரு சில சொத்துக்களை ப்ராப்பர்ட்டிகளை அது அசையா சொத்துக்களை நீங்க சேர்க்கணும். அது வீடா இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், ஒரு நிலமா இருக்கலாம், ஒரு காலி மனையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரியாக சொந்தமாக சொத்துக்களை அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுடைய படிப்பு செலவுக்கோ அல்லது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் அதாவது திருமணத்திற்கு உண்டான ஒரு செலவுகளுக்கோ உண்டான ஒரு வருமானத்தை இன்வெஸ்ட்மெண்டாக போட்டு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையான ஒரு பலனை கொடுக்க போகுது. வேலையில இருந்த சில சிக்கல்கள்லாம் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குறையும். ஏன்னா நிறைய பதவிகள் உங்களுக்கு கை வரைக்கும் அடுத்து கை நழுவி போகக்கூடிய ஒரு நேரம்லாம் இருந்திருக்கு. ப்ரமோஷன் உங்களுக்கு தான் அப்படின்னு 100% உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் போட்டது என்னமோ வேற ஒருத்தருக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரியாக வேலையில நிறைய தடைகளை சந்தித்த நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது 45 நாட்களுக்கு. அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க, உங்களுடைய பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பத்துல இருக்கக்கூடிய சில சச்சரவுகள் உங்களுக்கு முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே விவாகரத்து நிறைய ஆயிருக்கக்கூடிய இந்த கார்த்திகை
கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ புது உறவுகளை தேடி நீங்க போகக்கூடிய ஒரு நேரம். அடுத்து அந்த திருமண பந்தத்துல சில நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இப்ப நம்ம சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்கும். அது நடக்காம இந்த மேஷராசி அன்பர்கள்ல இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருக்கவே இருக்க மாட்டீங்க. அதனால அந்த மாதிரியா ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த 45 நாட்கள்ல அந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கிறோம். சில பேருக்கு சில விஷயங்கள் அங்க உங்களுக்கு வராம இருந்திருக்கலாம். அதெல்லாம் பத்தி கேட்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா இப்போ பண வரவுகள் கண்டிப்பாக இரட்டிப்பு ஆகும். இல்ல உங்களுக்கு தசாபுத்திகள் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஏமாற்ற நிலைமையிலோட இருக்கு அப்படின்னா வியாதி தொந்தரவுகள்ல சில கெடுபிடியான நேரங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.